இந்த நாளின் தியானத்திற்கென்று ஆத்மநேசருடைய அங்க மகத்துவம் தியான பகுதி 12. ஆத்மநேசரின் தோள் 2ஆம் பங்கு. ஆத்மநேசரின் தோள் 2ஆம் பங்கு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஒரு மனுஷன் காணாமல் போன தன் ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அவரிடத்தில் பாவம் இல்லை. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். முந்தின தியானத்தில் இயேசுவின் தோளின் கர்த்தத்துவமும் பாவ மன்னிப்பின் திறவுகோலும் இருக்கிறதாக அறிந்தோம். அவற்றோடு வேறு 3 காரியங்கள் இருப்பதாய் மேலே காட்டிய வேத வாக்கியங்கள் காட்டுகிறது. முதலாவது குறிப்பு, மனம் திரும்பும் எல்லா பாவிகளும் அவர் தோளின் மேல் இருக்கிறார்கள். மனம் திரும்பும் எல்லா பாவிகளும் அவர் தோளின் மேல் இருக்கிறார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் காணாமல் போன ஆட்டின் உவமையை இரட்சகர் பேசின போது, மனம் திரும்பும் எல்லா பாவிகளையும் நான் என் தோளின் மேல் சுமக்கிறேன் என்ற உண்மையை விளக்கத்தான் என்று தெளிவாய் அறியலாம். இரட்சகர் எப்போதும் பாவிகளை தமது தோளின் மேல் சுமந்து வந்தார். அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று பல வசைமொழி கூறினார்கள். குறிப்பு 2, சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தோளில் இருந்தன. சர்வலோகத்தின் பாவங்களும் அவர் தோளில் இருந்தன. இந்த பாவ மூட்டையை பரிசுத்த ஆவியினாலே கண்ட யோவான் ஸ்நானகன் தன் காலத்தில் இருந்த எல்லாரும் தங்கள் பாவங்களை கொண்டு போய் அவர் தோளின் மேல் ஏற்றிவிட்டு இளைப்பாறும்படி இயேசுவை கண்டவுடனே, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று விளம்பரம் அளித்தார். குறிப்பு 3, இரட்சகரின் தோள் பாவியையும் பாவத்தையும் சுமந்ததோடு பாவத்தின் தண்டனையையும் சுமந்தது. இரட்சகரின் தோள் பாவியையும் பாவத்தையும் சுமந்ததோடு பாவத்தின் தண்டனையும் சுமந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா சொல்கிறார். நமது பாவத்தின் நிமித்தம் வரவேண்டிய தேவ தண்டனைகள் அனைத்தையும் அவர் தோள் தாங்கினது. நம்முடைய பாவத்தின் தண்டனை அனைத்தும் அவர் தோளின் மேல் இருந்ததற்கு சிலுவையே அத்தாட்சி. ஆத்மாவை கர்த்தத்துவ மகத்துவம் வந்தாலும் பாவ மன்னிப்பின் திறவுகளாலும் அலங்கரிக்கப்பட்ட இரட்சகரின் தோள் அதனோடு கூட பாவிகளாலும் பாவங்களாலும் பாவத்தின் தண்டனைகளாலும் நிறைந்திருக்கின்றது. இவை 3ம் ஒன்றின் மேல் ஒன்றாய் ஆத்ம நேசரின் தோளில் இருக்கும் மகத்துவங்கள் மேல் இருப்பதால் அவருடைய கர்த்தத்துவத்தின் மாட்சிமை உலகத்தின் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த 3 கார் மேகங்களும் அவருடைய தெய்வீக கர்த்தத்துவத்தின் ஜோதியை மூடுகிறது. ரட்சகா, என்னதான் மூடினாலும் என்ன, நான் உமது கர்த்தத்துவத்தை காண்கிறேன். நீர் என் ராஜா, நான் உமது குடியானவன். நீர் என் எஜமானன், நான் உமது ஊழியன். நீர் என் மேய்ப்பன், நான் உமது மந்தையின் ஆடு. இப்படி என் ஆத்துமா உணர்கிறது. பாவியாகிய நானும் என் பாவங்களும் அதன் தண்டனைகளும் எல்லாம் இரட்சகரின் தோளின் மேல் இருப்பதால் நான் ஆக்கினைக்கு தப்பினேன். நான் என் இரட்சகரின் தோளில் இராவிட்டால் என் தண்டனை என்னுடைய பாவத்தின் மேல் மோதும், பாவம் என் மேல் மோதும், நான் அழிந்து போவேன். என் பாவம் ஆக்கினைகளை சுமத்தும்படி என்னை பின்தொடர்ந்து நான் பயந்து அவ்வாக்கினைக்கு தப்பும்படி இரட்சகர் அண்டை ஓடி வந்தேன். ஓடி வந்த என்னோடு என் பாவமும் தண்டனைகளும் தொடர்ந்தன. நான் விரைவாய் ஓடி அவர் தோளின் மேல் அடைக்கல் புகுந்தேன். என்னோடு என் பாவமும் தண்டனையும் ஏறிக்கொண்டன. அவர் என்னையும் சுமந்தார், என் பாவத்தையும் சுமந்தார், என் தண்டனையும் சகித்தார். நான் பிழைத்துக் கொண்டேன். என் பாவம் மகா பழுவுள்ளது. அது 3 எழுத்துக்களை தான் உடையது. பழுவிலே கனத்தது. பொருளாசைக்காரன் விரும்பும் எல்லா பணத்தையும், மதுபானக்காரன் விரும்பும் சாராய பீப்பாய்களையும், கொலைகாரன் விரும்பும் பிணங்களையும், விக்கிரகாரன் விரும்பும் எல்லா விக்கிரகங்களையும், விபச்சாரக்காரன் விரும்பும் வேசிகளையும், காணி பூமியை விரும்புகிறவருக்கு அவ்வளவு பூமியில் உள்ள மண்ணையும் கல்லையும் தோளின் மேல் ஏற்றி பார்ப்போம். அவை எவ்வளவு பழுவோ அதுவே அந்த பாவங்களின் சரியான பாரம் என்று சொல்ல வேண்டும்.
இத்தனை விதமாய் பாவத்தை நிறைய போட்டால் நம் மனதினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் செய்த பாவங்கள் எவ்வளவோ பழுவாகும். ஆத்ம நேசரின் தோள் சர்வலோகத்தின் பாவ பழுவையும் தாங்கிற்று. இரட்சகர் தமது தோளின் மேல் ஏற்றும் பாவி, பாவம், தண்டனை என்னும் மூன்றில் ஒன்றை நேசித்து அணைக்கிறார். ஒன்றை பகைத்து எரிந்து விடுகிறார், ஒன்றை சகித்து முடிக்கிறார். பாவியாக என்னை நேசித்து அணைக்கிறார். என் பாவத்தை பகைத்து தமது முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறார். என் தண்டனையை சகித்து நிறைவேற்றுகிறார். ஆகையால் ஆத்துமாவே, இரட்சகருடைய தோளை விடாதே. அவர் உன்னை துரத்த மாட்டார். பிடித்த பிடியை விட்டால் அது உன் தப்பிதம்தான். நான் தொங்கும் இயேசுவின் தோளின் பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்கார்ந்திருக்கிறதே, அது ஏன்? உத்தரவு: அவன் தான் கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு. உன் கை எப்போ வலுவும்? நீ யூதா கோத்திர சிங்கத்தின் தோளிலிருந்து எப்போ விலகுவாய்? விழுங்கலாம் என்று இருக்கிறானாக்கும். ஆத்துமாவே, பிடித்த பிடியை விடாதே, விட்டால் தொலைந்தாய் என்று தேவதூதன் என்னை எச்சரிக்கும் சத்தத்தை என் ஆத்துமா கேட்கிறது. ஜெப பகுதி. பாவிகளை சுமக்கும் அன்புள்ள இயேசுவே, அடியனையும் சுமந்தரலும் உமது தோளில் எனக்கு இடமில்லையான பிசாசாகிய துஷ்ட சிங்கத்தின் பல்லுக்கு இரையாவேன். யோவாவும் அதோனியாவும் தங்கள் ஜீவன் தப்பும்படி பலிபீடத்தின் கொம்பை பிடித்தார்கள். நான் என் ஜீவன் தப்ப உமது தோளை பிடித்து தொங்குகிறேன். அடியனை புறக்கணியாதையும். பாவங்களை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியே, என் பாவத்தையும் சுமந்தரலும். என் ஒருவனுடைய பாவம் மற்ற எல்லாருடைய பாவங்களின் மொத்த பழுவிலும் அதிக பழுவுள்ளது. பாவிகளுடைய பாவங்களின் தொகைப்படி ஒரு அட்டவணை உண்டாக்கினால் அதில் முதலாவது என் பெயர் தான் இருக்க வேண்டியது. மகா பிரதான பாவிகளிலும் நான் மகா பிரதான பாவி. பாவங்களை முழு பகையாய் பகைக்கிற இயேசுவே, அதோடு என்னையும் பகையாடபடி வேண்டுகிறேன். உமது தோளில் இருக்கும் என் பாவங்களை நீர் மறைக்கும்படி உமது திருமுதலுக்கு பின்னாலே எரியும் போது என்னையும் எரிந்து விடாதபடி பிரார்த்திக்கிறேன். என் தண்டனையின் கோலாகி சிலுவையை சுமந்த தோளை உம்மை விசுவாசத்தால் முத்தமிடுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென் என்பது.